என்ன சொன்னாரு? ஏம்மா உனக்கு எதுவுமே தெரியாதா? ஆஹா. உங்க அப்பந்தான் உன் புருஷன்கிட்ட பேசி என்னை இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்கான். அப்படியா? ஆமா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏய் ராஜி, இல்ல, எதைதான் என்கிட்ட சொன்னேன் இதை சொல்றதுக்கு? சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த நேரத்தில் அம்மாச்சி கூட இருக்கணும்னு நினைச்சாரு அவரு. அதனால தான் என்கிட்ட பேசினாரு. அதை வெளியே சொன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அதான் சொல்லலை, அமைதியா இருந்துட்டேன். இது தெரியாம உன்னை வேற நான் திட்டிட்டேன். அது பரவாயில்ல ராஜி. அம்மாச்சி, என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே? உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எதுவும் தப்பு பண்ணியிருந்தா கூட நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன். சரியா? நீ நல்லா இருக்கணும். அம்மாச்சி, என்ன உங்க பையன் முறைச்சுக்கிட்டே போறாப்ல? அவன் எப்பவுமே அப்படித்தான், யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கான். அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. ரொம்ப நன்றிப்பா. அம்மாச்சி, நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க? என் பையன் முத்து கூடவே இருந்திருக்க. அவனை நீ பெத்த புள்ள மாதிரி பார்த்துருக்க. உனக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைன்னா எப்படிப்பா? அது என் கடமை அம்மாச்சி. நீ நல்லா இருப்பப்பா. நீ 7 ஜென்மத்துக்கும் நல்லா இருப்ப. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பையன் ஏன் இப்படி இருக்காரு? சின்ன வயசுல இருந்தே சக்தி கொஞ்சம் கோவக்காரன்தான். மீசக்காரரை கேட்கல, உங்க மூத்த பையனை கேட்கிறேன். அப்பாக்கு என்ன? ஆளு பாக்கதான் ஊங்க தாங்க இருக்காப்ல, ஆனா எல்லாத்துக்கும் சின்ன புள்ள மாதிரி பயப்படுறாரு. உடம்பு சரியில்லைன்னதும் ஸ்கூல் புள்ள மாதிரி எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஒரே ஆடம். விட்டா ரோட்ல படுத்துக்கிட்டு கைய காலெல்லாம் உதறிக்கிட்டு அழுதுருப்பாரு போல. இங்க பாரு, என் அப்பாவை இப்படிதான் கிண்டல் பண்ணாத. நீ பார்த்துருக்கணுமே அவரோட அக்க போற. என் பக்கத்திரே அதெல்லாம் இல்லப்பா. என் பிள்ளைக்கு என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம்ப்பா. ஏன் உங்க அம்மா மேல உனக்கு இல்லையா? இருக்குதான். அதே மாதிரி தான் என் பிள்ளைக்கு என் மேல பாசம் அதிகம். அப்புறம் என் பிள்ளைய மட்டும் கிண்டல் பண்ற? இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் பாசமா இருந்துச்சு.